வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் ஏழாம் வீடு. ஏழாம் வீடு அப்படின்னா என்ன, இது என்ன ஸ்தானம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏழாம் வீடு வந்து நமக்கு மனைவி ஸ்தானம், நட்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவி பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்ள இந்த ஏழாம் வீட்டை நாம் வந்து பார்க்கணும். திருமணம் எப்பொழுது நடக்கும், மனைவி எந்த திசையிலிருந்து வருவாள், அவர்களின் தகுதி என்ன, ஆண் பெண் உறவு எப்படி இருக்கும், அந்நியமா சொந்தமா, எப்படி இல்லறத்தில் நல்லறம் காண்பவளா, சிற்றின்பம் அதிகம் உடையவளா, புணர்ச்சி மிக்கவளா, இன்பம் நிறைந்தவளா, இது எல்லாமே வந்து நம்ம ஏழாம் இடத்தை வச்சு தான் பார்க்கணும். வரப்போகும் மனைவி எந்த திசையிலிருந்து வருவாள், எப்படி இருப்பாள், அது மாதிரி கணவனுக்கு ஏழாம் இடம் மனைவியை பற்றியும், மனைவிக்கு ஏழாம் இடம் கணவனை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக இப்போ நாம் வந்து ஒரு மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த மேச லக்கணத்துக்கு ஏழாம் வீடு வந்து துலாம். இந்த துலாம் வீட்டில் வந்து பாபர்கள் இருக்கிறார்களா அல்லது சுபர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன், வளர்பிறை சந்திரன் இவர்களெல்லாம் சுபர்கள். ராகு, கேது, செவ்வாய், சூரியன், சனி இவர்களெல்லாம் பாப கிரகங்கள். சுபர் இருந்தால் என்ன ஆகும், பாபர் இருந்தால் என்ன ஆகும், அந்த ஏழாம் இடத்தை யார் யார் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது, ஏழாம் இடத்துல எவ்வளவு பரல் இருக்கணும், அப்படி நிறைய பரல் இருந்தால் அங்கே என்ன நடக்கும், இதையெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏழாம் வீட்டில் இப்போ குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ மகர லக்கணம், இந்த மகர லக்கணத்துக்கு ஏழாம் வீடு, ஒன்றாம் வீடு மகரம், ரெண்டாம் வீடு கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த கடகம் வந்து மகரத்துக்கு ஏழாம் வீடு. இந்த வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அந்த வீடு வந்து குரு பகவானுக்கு உச்சமான வீடு. உச்சமான வீடு, குரு பகவான் வந்து அங்கே உச்சமடைகின்றார். அப்போ எப்படி இருக்கும், இப்போ வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவன், இப்போ பெண்ணுடைய ஜாதகம் வந்து மகரம், ஏழாம் இடம் கடகம்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து பையனுடைய ஜாதகத்தில் வந்து பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ என்ன ஆகும், கணவன் வீடு மிகவும் வசதியான வீடாக இருக்கும். பொன்பொருள், வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைய பொருள், நகை, ஆபரணங்கள் இவையெல்லாம் நிறைந்த வீடாக, நாம் வாழக்கூடிய வீடு நிறைந்த வீடாக, அனைத்தும் நிறைந்த வீடாக காட்சியளிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படி காட்சி அளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மகர லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் விரையாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, புகழுக்குரியவன். அப்படி இருக்கிறதுனால அவர் ஏழில் போய் உச்சமடைகிறதுனால நிறைய விரயங்கள், கணவன் வந்து நல்லா சம்பாதிப்பார், நிறைய விரயங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறதையும் நாம் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஏழாம் இடங்களில் இப்போ குருவை பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி ஏழாம் இடங்களில் சுக்கிரன், புதன், இந்த வளர்பிறை சந்திரன் இவர்களெல்லாம் உச்சமடைந்தால் மிக பிரகாசமாக இருக்கும். ஆட்சி பெற்றாலும் நல்லாயிருக்கும், நட்பு பெற்றாலும் நல்லாயிருக்கும். அந்த இடங்களில் அந்த கிரகங்கள் நீச்சம் அடையக்கூடாது, பகை பெறக்கூடாது. இதுதான் முக்கியமான இது. இப்போ ஏழாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றால் நல்ல ஒரு வரக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் வரக்கூடிய கணவன் நல்ல ஒரு கவர்ச்சிகரமானவும் அழகானவனாகவும் இருப்பான். அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல பெண் இருந்தால் வரக்கூடிய மனைவி நல்ல அழகாகவும் கவர்ச்சியாகவும்
இருப்பாள். இப்போ புதன் இருக்காருன்னு வைங்க, புதன் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைந்தாரோ அல்லது ஆட்சி பெற்றாலோ வரக்கூடிய மனைவி நல்ல கல்வி கற்று நல்ல ஒரு பட்டப்படிப்பு, மேல் படிப்பு, இது மாதிரி நல்ல ஒரு கல்வி கற்று ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாகவும், வாழ்க்கையில் நல்ல சுகதுக்கங்களை எல்லாம் ஏற்று அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனைவியாகவும் வாய்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வைங்க, 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நல்ல அழகு, கவர்ச்சி. சந்திரன் இருந்தாலே அழகு நல்லா இருக்கும், அது கவர்ச்சியாக இருக்கும். அதுவும் சந்திரன் உச்சமும் ஆட்சியோ பெற்றால் மிக சிறப்பாக இருக்கும். அப்படியே நல்லா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை கவரும் ஒரு அமைப்பு அவர்களிடத்திலே இருக்கக்கூடும். இந்த மாதிரி இந்த 4 சுபகிரகங்கள், அதாவது குரு பகவான், சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த 4 சுபகிரகங்களும் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாவித சுகங்களையும் கொடுக்கிறார். நல்ல மனைவி வரக்கூடிய இடம், நல்ல தாம்பத்திய உறவு, இன்பம், எல்லாவற்றையுமே நாம் மனைவி இடத்திலே பெறலாம். அதே மாதிரி நட்பு ஸ்தானம் பார்க்க போனால் நல்ல சிறந்த நண்பர்கள் நமக்கு அமைவார். நல்ல நண்பர்கள் அமைவது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். அது மாதிரி நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த இதில் இருக்கும். இந்த 4 கிரகங்கள் இருந்தால் நல்ல நண்பர். அடுத்து தொழில் ஸ்தானத்தில் நமக்கு நட்பு கொள்ள வேண்டிய நண்பர்கள், நாம் போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய நண்பர்கள், இவர்கள்லாம் நம்மளிடத்திலே நல்ல அன்பு பாராட்டுவார்கள். இந்த 7ல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளிடத்தில் நல்ல அன்பாக பழகி வருவார்கள். இதுதான் இந்த 7ஆம் இடத்தின் இந்த சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. 7ஆம் இடத்துல சுவர்கள் இருந்தால் என்னென்ன நடக்கும்னு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து பாவிகள். இப்போ 7ஆம் இடத்துல ஆண்களுடைய ஜாதகமோ அல்லது பெண்களுடைய ஜாதகமோ எதுவாக இருந்தாலும், இப்போ ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? ராகுவோ அல்லது கேதுவோ அந்த இடத்துல இருந்தால் சதா சர்வ காலமும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நிறைய சண்டை, கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்லாமை, புறம்பாக பேசுதல். அதாவது கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்கிறத கணவன் கேட்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த அமைப்பு கொண்டு போயிட்டே இருக்கும். அதாவது திருமணம் செய்த நாளிலிருந்து கடைசி காலம் வரை இந்த அமைப்பு நமக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போகிறதுனால குடும்பங்களில் நிறைய சண்டைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அடிதடி கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இதுகளில் 7ஆம் இடங்களில் இந்த ராகு கேது இருந்தால் நடக்கும். அதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ராகு பரிகாரம், கேது பரிகாரம். என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் விதியை மாற்றி எழுத முடியாது. செய்த வினையிருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் கறந்தபால் முளைப்புகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் போன ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு மனைவி, நண்பர்கள் எல்லாருமே அமைகிறாங்க. அதனால் அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்தாங்கன்னா போன ஜென்மத்தில் நாம் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம அவர்களை நொந்து கொள்வதில் எந்தவித பயனும் கிடையாது. இந்த 7ஆம் இடத்துல இந்த பாவிகள் 2 பேர் இருந்தால் ரொம்ப இதாகும். சில பேர் சொல்லுவாங்க, களத்திர தோஷம் பரிகாரம் பண்ணுங்கள், நாகதோஷ பரிகாரம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், வெட்டுங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லலாம். அதெல்லாம் நம்மளுடைய ஆறுதலுக்காக சொல்லப்படுறது. அதனால் எதுவும் நடக்காது. விதிப்பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். 2வது, தினசரி அந்த நாம் இப்போ ராகுவோ கேதுவோ இருந்தால் மனைவி நம்மகிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை அதுக்குரிய தெய்வங்களை வணங்கலாம். இப்போ ராகு பகவான்னா காளி, துர்க்கை மந்திரத்தை சொல்லி வணங்கலாம். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க்கே பிரஜோதயாத். எந்திரிச்சோன்னா காலையில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், சண்டை நடக்காது. அதே மாதிரி கேது பகவானுக்கு நீங்கள் விநாயகர் மந்திரத்தை தான் சொல்லணும்.
வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா விக்கினம் குரு மேதேவ சர்வகாரிய சர்வதா. இப்படி சொன்னீங்கன்னா அன்றைய ஒரு நாள் பொழுது சண்டை இல்லாமல் இருக்கலாம். மறுபடியும் அடுத்த நாள் ஆரம்பமாயிரும். அதனால் தினசரி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வர வேண்டும். அப்புறமா பார்த்திங்கன்னா சூரியன், இந்த சூரியன் செவ்வாய் இவர்கள்லாம் 7ஆம் இடத்துல இருந்தால் ரணகலமாயிரும். செவ்வாய் இருந்தாலே அடிதடி தான். ஆமாம், பேச்செல்லாம் வேலை இல்லை, அடி. ரத்தம் வர வேண்டும். ஒன்று மனைவிக்கு ரத்தம் வரணும், இல்லை கணவனுக்கு ரத்தம் வர வேண்டும். அந்த மாதிரி அடிதடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் இருந்தால் வார்த்தையால் கொல்லக்கூடியவன். அது கணவனுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, மனைவியுடைய ஜாதகத்தில் பேச்சிலே கொண்டு குவிச்சிருவாங்க. அப்படி சை, என்னடா வாழ்க்கை இது, இவனோட வாழ்கிறதுக்கு சும்மா இருக்கலாம், இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு வரும். சூரியன் அவ்வளோ ஒரு இதை கொடுப்பார். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சனி செவ்வாய் இவங்க 2 பேரும் இருந்தால் இது மாதிரி தான் நிறைய சிக்கல்கள். இளம் வயதிலே விதவை கோலம் ஏற்படும். இப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஏதோ கணவனோட கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் அப்படின்ட்டு மறுபடியும் விதவை ஆயிடுவாங்க. சுபகிரகங்கள் பார்வை இல்லைன்னா விதவையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சுபகிரக பார்வை இருந்தால் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு ரணகலத்தோடு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கலாம். சனி செவ்வாய் சந்திரன் இந்த 3 பேரும் இருந்தால் சொல்ல வேண்டியதில்லை. தன் மனைவியை தவிர மற்ற மனைவிகள் எல்லோரும் கணவனுக்கு அழகாகவும், தன் கணவனை தவிர எல்லா கணவர்மார்களும் மனைவிக்கு அழகாகவும் தோற்றமளிக்கக்கூடியவர்கள். நீங்களே புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். சந்திரனும் சூரியனும் இவங்க 2 பேரும் மட்டும் இருந்தாங்கன்னா எல்லாம் வயதானவங்கள மணக்கிறது. அதாவது வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு 35 இருக்கும், பொண்ணுக்கு 25 இருக்கும், இல்லை 22, இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள். ஒரு மாமாங்க வித்தியாசம் 12 வயசு வித்தியாசங்கள் உடையவளாக இருப்பாங்க. வயதானவரை மணப்பாள். சந்திரனும் சூரியனும் இருந்து சுபர் பார்க்கப்பட்டால் அது கொஞ்சம் நல்லா, வயதானாலும் கொஞ்சம் நல்லா வாட்ட சாட்டமாக அந்த மாதிரி இருப்பாங்க. சுபர் பார்வை இல்லாமல் அசுபர் பார்த்தா அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஏதோ கடமைக்கு கல்யாணம் பண்ணிவிட்ட மாதிரி ஆயிரும். அதனால் இந்த 7ஆம் இடங்களில் ராகு, கேது, செவ்வாய், சூரியன், சனி இந்த 4 கிரகங்களும் இருப்பது நல்லதற்கல்ல. இப்போ 7ல் சனி இருக்காருன்னு வைங்க, கணவனை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. முக்காவாசி விவாகரத்து நடக்கிறது இந்த மாதிரி ஜாதகங்களில் தான் இருக்கும். அல்லது கணவன் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, கணவன் வெளியூரில் போய் வேலை செய்கிறது, அடிமையாக ஜீவனம் பண்ணக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இவர்களுக்கு ஏற்படும். சனி இருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து ஆளை கிட்ட நெருங்க விடாமல் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். இப்போ 7ஆம் இடத்துல நாம் பார்க்குறோம். 7ஆம் இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 7ஆம் அதிபதி, இந்த 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் வியாதியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. இப்போ 7 சனின்னு வைங்களேன், சனி பகவான் என்ன பண்ணுவார், வியாதியை கொடுத்து கொள்றதில் அவர் ஒரு மிகப்பெரிய மகான். அவர் அப்பேற்பட்ட சனி பகவான் 6ல் இருந்துட்டால் சொல்ல வேண்டியதே இல்லை. உடல், மனசு, எண்ணம், சிந்தனை எல்லாவற்றிலும் வியாதி நிரம்பி இருக்கும். சிறு சொல்லால் மனைவியை காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு உண்டாகும். இந்த 7 கூடையவன் 6ல் இருக்கவே கூடாது. அது ரொம்ப மோசமான ஒரு ஜாதகம். அந்த மாதிரி தனாதிபதி போய் 7ல் உட்கார்ந்து அங்கேயே 7 கூடையவனும் இருந்தான்னா அவ்வளோதான், தன நாஸ்தி ஆயிரும். கையில் எந்த பொருளும் தங்காது, எல்லாம் செலவாகிட்டே இருக்கும். 2 லட்ச ரூபா வச்சுருப்பான், ஆஸ்பத்திரி போனால் 4 லட்ச ரூபா பில்லு கட்டணும். அந்த மாதிரி கடன் வாங்கணும், கடனால் அவமானம். இந்த மாதிரிலாம் அமைப்பு இந்த 7ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால உண்டாகும். மற்றும் விரையாதிபதி இருந்தால் 7ஆம் இடங்களில் விரையாதிபதி இருக்காருன்னு வைங்க, மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது.
அந்த அளவுக்கு வந்து மோசமாயிரும். புடவை, நகை, நட்டு அப்படின்னு சதா சர்வ காலமும் உங்களை நச்சரித்து கொண்டு இருப்பார்கள். 7ஆம் இடங்களில் விரையாதிபதி போய் உட்கார்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து 7ஆம் இடத்துல நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் கூட வீடியோ போடலாம். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாம் இங்கு பகிரலாம். அதனால் 7ஆம் இடம்ங்கிறது ஒரு முக்கியமான இடம். நாம் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா அதை பார்க்க முடியாது, அது வேஸ்ட்டு. இனி வரக்கூடிய சந்ததியினருக்காவது ஜாதகத்தை நல்ல முறையிலே பார்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி